ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் வந்திருக்க இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம எஸ்பிஓவில் நம்மளோட ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் அவங்கவுங்க ப்ரொஃபைல் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க. நியூவாக ஜாயின் பண்ணவங்களும் ப்ரொஃபைல் எடிட் பண்ண தெரியாதவங்களும் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கம்மிங் 13th அதாவது 13/1/2024 வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரொஃபைல் எடிட் பண்ணுற ஆப்ஷன் எனபிளில் இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இந்த பிரேக்குக்கு அப்புறம் நமக்கு ப்ரொஃபைல் எடிட் பண்ணுற ஆப்ஷன் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறது சொல்ல முடியாது அப்படிங்கிறதும் சார் சொல்லியிருக்காங்க. அதனால் யாராவது ப்ரொஃபைல் எடிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க எல்லோரும் உங்களோட ப்ரொஃபைலில் போயிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாக January 13th 2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க ப்ரொஃபைலை எடிட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எஸ்பிஓ போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. இப்போ நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பேஜில் மேலேருந்து 9வது ஆப்ஷன் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 செகண்ட் அது லோட் ஆகிட்டு நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த ப்ரொஃபைல்னு இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா நேம் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய பேர் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பராக இருக்கக்கூடிய உங்களுடைய பேரை இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் என்டர் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பர் எதுவோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இது ஃபோன் நம்பருங்கிறதுனால 0 போட வேண்டிய இடத்துல ஓ போட்டுறாமல் கரெக்டாக நீங்கள் நம்பர்ஸ் பார்த்து என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக இருக்கிறது இமெயில். உங்களுடைய இமெயில் ஐடி எதுவோ நீங்கள் அதை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணும்போது ஓ போடுறீங்களா 0 போடுறீங்களா அந்த இதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்தது @gmail.comங்கிறதுலையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாட்ஸ்அப் நம்பர். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எதுவோ அதை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். என்டர் பண்ணும்போது நீங்கள் என்டர் பண்ணுற நம்பர் கரெக்டாக 10 டிஜிட் இருக்குதா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த்தில் ஃபஸ்ட் காலம் வந்து டேட்டு, அடுத்தது மந்த்து, அடுத்தது இயர். அது கரெக்டாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாமினி நேம். நீங்கள் நாமினியாக யாரோட பேரை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது நாமினி இமெயில். உங்கள் நாமினியோட இமெயில் அட்ரஸ் என்னவோ அதை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியில் @gmail.com கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அடுத்தது நாமினி ஃபோன். நீங்கள் நாமினியாக யாரோட பேரை கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட ஃபோன் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் 10 டிஜிட் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது யுவர் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சூஸ் கண்ட்ரிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். எல்லா கண்ட்ரியோட நேமும் லிஸ்ட்டு வரும் உங்களுக்கு. அதில் இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சூஸ் ஸ்டேட். இந்த ஆப்ஷனில் இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சூஸ் சிட்டி. அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களாங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேமோட ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், நாமினி ஃபோன் நம்பர் இது எல்லாமே 10 டிஜிட் கரெக்டாக போட்டிருக்கீங்களா. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பரில் 0 இருந்தால் நீங்கள் 0 தான் போட்டிருக்கீங்களா அல்லது ஓ போட்டிருக்கீங்களாங்கிறதையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய மெயில் ஐடியும் நாமினி மெயில் ஐடியிலையும் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதா @gmail.comலாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்களாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்டர் பண்ணியிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குன்னா கீழே இருக்க சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ அது சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா ப்ரொஃபைல் அப்டேட் லிமிட் ஹேஸ் பின் எக்ஸீடஸ், ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் அட்மின் டு சேஞ்ச் ப்ரொஃபைல் அப்படின்னு வரும். அவ்வளோதாங்க. உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக எடிட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி தாங்க எஸ்பிஓ போர்ட்டலில் உங்களோட ப்ரொஃபைலை எடிட் பண்ணணும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.